அனைவருக்கும் வணக்கம். நாம பாசுபதாஸ்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாகத்துல அதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கழுத்துல அந்த பூமாலை இருக்கு. அதை பார்த்ததும் அர்ஜுனனுக்கு வந்தது வேடன் இல்ல, சிவபெருமான் தான் தெரியுது. அவர் காலில் போய் விழறான் அர்ஜுனன். வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமானம் தன்னுடைய நிஜ ரூபத்தை அர்ஜுனன் காமிக்கிறாரு. எதுக்காக நீ கடுமையான தவம் புரியறன்னு கேட்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன் தனக்கு பாசுபதாஸ்திரத்தை வேணும்னு சொல்றான். சிவபெருமானும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய கடுமையான தவத்தாலையும் நான் சந்தோஷம் அடைஞ்சு இந்த பாசுபதாஸ்திரத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். ஆனா இந்த அஸ்திரத்தை நீ சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த அஸ்திரத்துக்கு தகுதியான எதிரிகள் இருந்தா மட்டும், அதாவது வேற எந்த வழியும் இல்லைன்னா மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்தணும். இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே அழிய நேரிடும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அர்ஜுனனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு வரும். பெருமானை தன்னுடைய அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்ததால தேவர்கள் எல்லாரும் கீழே வந்து அவங்களுடைய அஸ்திரத்தை அர்ஜுனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்திரன், அர்ஜுனுடைய தந்தையான இந்திரன் அர்ஜுனனை தேவலோகத்தை கூட்டிட்டு போறாங்க. அங்க சில காலம் அர்ஜுனன் விருந்தாலே தங்கியிருக்காங்க. அப்போ அர்ஜுனனோட அழகுலையும் வீரத்திலையும் விடாமுயற்சியும் மயங்கிய ஊர்வசி அர்ஜுனன் மேல காதல் வயப்படுறாங்க. அந்த காதலை அவனுக்கு தெரிவிக்கிறாங்க. அர்ஜுனன் அந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே ஊர்வசிக்கு மிகுந்த கோபம் வருது. அதனால அர்ஜுனனுக்கு சாபம் கொடுக்கறாங்க. தேவர்கள் எல்லாரும் என்னுடைய அழகுல மயங்கின போது உனக்கு மட்டும் என்னுடைய அழகு மயக்கல, என்னோட மனம் படும் பாடும் உனக்கு புரியல. அதனால பூலோகத்துல 1 வருட காலம் நீ ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் வாழ்வை, அப்பொழுதுதான் ஒரு பெண் மனம் படும் பாடு உனக்கு தெரியும் சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. அதுக்கு அர்ஜுனன் அமைதியா இருக்கிறான். ஊர்வசி அர்ஜுனன் அமைதியா இருக்கிறத பார்த்து மனக்கவலை உண்டாயிற்று. அவங்களுக்கு தான் அவசரப்பட்டுட்டோமோன்ற என்ன முடிவுக்கு வந்து அர்ஜுனன் கிட்ட அந்த 1 வருட காலம் உன்னுடைய விருப்பம் போல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அர்ஜுனனும் அமைதியா அந்த சாபத்தை ஏத்துக்கிறான். சிறிது காலம் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு திரும்பி வரான். வரும்போது பாசுபதாஸ்திரம் அப்புறம் தேவர்கள் கொடுத்த அஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரான். இதுதான் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற கதை. அதாவது இந்த கதை நமக்கு என்ன சொல்றதுன்னா, நாம எந்த ஒரு செயலும் விடாமுயற்சியோட குறிக்கோளோடையும் தன்னம்பிக்கையோடும் செய்யும் பொழுது கண்டிப்பா வெற்றி நமக்கே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நன்றிகள்.